பாருங்க பாஸ், என் வண்டியில் ஒரு சொட்டு கூட விட மாட்டான் போல. என் டிபார்ட்மெண்ட் பண்ணேன். ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் பல்பு. வண்டியில் ஏதாவது டேமேஜ் இருக்கா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ராஜஸ்தான் ட்ரிப்போட 15th டே இது. நான் இப்போ ஜெய்ப்பூரில் இருக்கேன். நம்ம பைக்கை வந்து ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நானும் விக்னேஷும் அண்ட் சுரேஷ் 3 பேருமே அவங்க பைக்கை வந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு புக் பண்ணுறதுக்காக போகிறோம். அண்ட் நாளைக்கு எங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் டு பெங்களூர் அண்ட் சென்னை இருக்குது. பெங்களூர்லேருந்து வரும்போது நான் ரைடு பண்ணிகிட்டே ராஜஸ்தானுக்கு வந்தேன். ரிட்டர்ன் போகும்போது நான் ஃப்ளைட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பைக்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு சேம் டே ரீச் ஆகணும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட. அதே சாக்கில் உங்களுக்கு பைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் தியரட்டிக்கலாக, பட் இன்றைக்கி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து வண்டியிலேருந்து எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கோம். மிரர், டாப் பாக்ஸ், அப்புறம் இதெல்லாம் கழட்டணும். அலன் கீ இருக்கா? சூப்பர். கேடிஎம்க்கு அலன் கீ தேவை, அதனால வச்சுருக்காரு. கேடிஎம்க்கு எல்லாமே அலன் கீ. விண்ட்ஷீல்டு, மிரர்ஸ் எதெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கழட்டிடுறது பெஸ்ட்டு. விண்ட்ஷீல்டு கழட்டுறதுக்கு மட்டும் என்கிட்ட ஆலன் கீ இல்லை. ஆனால் நம்ம கூட கேடிஎம் ரைடர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பைக்குக்கு எல்லாமே ஆலன் கீ டைப் ஸ்க்ரூ தான். அதனால் அவங்கக்கிட்ட இருந்தது. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மொபைல் ஹோல்டர் மட்டும் எடுக்கணும்னு தோணலை, அதனால் அதை மட்டும் அப்படியே விட்டாச்சு. ஸோ நம்ம கூட இருக்கிற சுரேஷோட ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஜெய்ப்பூர் டு சென்னை ஃப்ளைட்டு ரிவைஸ் பண்ணி நாளைக்கு இருக்க வேண்டிய ஃப்ளைட் வந்து நாளான்னைக்குன்னு மாற்றிட்டாங்க அவங்களே. அது ஏன் மாறுச்சுன்னு தெரியல. டியூ டு ஆப்ரேஷனல் ரீசன்ஸ் யுவர் ஃப்ளைட் ஹஸ் பின் ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவர் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபியூல் இருக்கக்கூடாது சுத்தமாக. என்ன ஃபியூல் இருக்கோ அதை எம்டி பண்ணிடுவாங்க, எம்டி பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நீங்களே வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஸ்டேட்டில் கொண்டு போங்க வெஹிக்கிளை. இப்போ நான் வந்து பாருங்கள் ரிசர்வில் இருக்குது. இன்னும் போகும், ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகும். அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் விட்டுருக்கேன் வண்டியை. வந்துட்டோம் ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். பார்சல் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டு போங்க. ஒரு ஸ்டேஷன்லேயும் வேறு இடத்துல இருக்கும். ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இங்கே இருக்கு பாருங்கள். பார்சல் ரயில்வே பார்சல் ஆஃபீஸ் இன்வர்ட் அவுட்வர்ட், இதுதான் பார்சல் ஆஃபீஸ். बढ़िया सेफ्टी वाली होएगी 1400 रुपये की. ஸோ வந்து 3 லெவல் ஆஃப் பேக்கிங் இங்கே அவைலபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து 600 ரூபாய்க்கு பேசிக்கான ஒரு சும்மா கோணி பையில் வந்து பேக் பண்ணுறது. இன்னொன்று வந்து 900 ரூபாய்க்கு ஒன்று சொன்னாங்க. 900 ரூபாய்க்கு வந்து காட்டன் வச்சு பேக் பண்ணுற மாதிரி. அப்புறம் 1400 ரூபா வந்து சேஃபஸ்ட் பேக்கிங், அதாவது ஃபுல்லாக என்ஜின் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பேக் பண்ணுறேன் அப்படின்னா. கடைசியாக வந்து 2500 ரூபாய்க்கு 3 பைக்கும் பார்சல் பண்ணிவிட்டு பெட்ரோலும் அவனே எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ பெட்ரோல் வச்சு நம்ம எப்படியும் ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது, பெட்ரோல் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி ரேட்டு பேசியிருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பார்கெயின் பண்ணுங்கள். லாங்குவேஜ் தெரியலன்னா கூட கொஞ்சம் பார்கெயின் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணுவாங்க கண்டிப்பாக. எது சேஃபஸ்ட் பேக்கிங் சொல்கிறோன்னா அதே ஆப்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நமக்கு அப்புறமேட்டு எது உடையுதுன்னே தெரியாது. அதனால் சேஃபஸ்ட் பேக்கிங் சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ பக்கத்தில் இருந்து பேக் பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறோம். நீங்களும் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க நல்லா பேக் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிடுறேன், இதிலிருந்து எவ்வளோ பெட்ரோல் வருதோ அது கம்மியோ ஜாஸ்தியோ நான் எடுத்துப்பேன். எடுத்துக்கோங்கன்னு தானே சொல்கிறேன் நானே. அப்புறமா சொல்லக்கூடாது நான் நிறைய எடுத்துட்டேன், அதுக்கு தான் போட்டு வைக்கிறப்போ. பெட்ரோல் எடுத்துக்கோன்றோம். நான் எடுத்துக்க பிடிக்க விட போகிறேன். யூடியூபர் जी किस नाम से चैनल? विघ्नेश पीटी. मैं देखता हूँ, लद्दाख भी जाते हो ना, मैं देखता हूँ तुम्हारे चैनल. देखा है आपने? अच्छा, तुम सब्सक्राइबर है.
லாங்குவேஜ் தெரியாமல் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுவாங்க பெட்ரோலை. பாருங்க பாஸ், என் வண்டியில் ஒரு சொட்டு கூட விட மாட்டான் போல டிபாப்பூர் பண்ணேன். இந்த பெட்ரோல் வச்சு ஆனால் இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதே மாதிரி பார்சல் அன்லோட் பண்ணும்போது அந்த பைக் பெட்ரோல் இல்லாமல் இருக்கும்ல, அப்போ நீங்கள் அன்பேக் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும்ல, அவங்களுக்கு பிளாக்கில் விற்றுருவாங்க அந்த பெட்ரோல். ஸோ வண்டியிலேருந்து ஃபியூல் வந்து எம்டி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த கேப்பில் போயிட்டு ஆர்சி புக்கு ஜெராக்ஸும் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நேமு, நம்ம இங்கேருந்து அனுப்புகிறது யார், அவங்களோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் யார் ரிசீவ் பண்ண போகிறா அவங்களோட அட்ரெஸ்ஸு. ஒரு நாளில் அவங்க எப்படியும் ஒரு 50-60 வண்டியை பேக் பண்ணுவாங்க. நம்ம வண்டி சேஃபாக போகணுன்னு நம்ம மட்டும்தான் நினைப்போம். பேக் பண்ணும்போது அவங்க ரொம்பலாம் அக்கறை எடுத்து பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செகண்ட் கூட அங்கேருந்து நகராமல் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த இடம்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அது எல்லாமே ப்ராப்பராக ப்ரொடெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நம்ம வண்டியில் முக்கால்வாசி பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் சில கிளாஸ் பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வர்ற வண்டி எல்லாமே அப்படி கிடையாது. நிறைய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா கூட வண்டி ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து பேக் பண்ண வைங்க. இன்ஜின் சுற்றி கார்ட்போர்டு வச்சுருக்காங்க. கார்ட்போர்டு வச்சு கட்டுறாங்க. இங்கே இந்த சைடு இன்னும் வைக்கல, அந்த சைடு வச்சுருக்காங்க. வந்து டியூக் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. டியூக் 390 பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேக்கிங் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா கூட ரொம்ப பெரிய செலவு. எஸ்பெஷலி இந்த கன்சோல் போயிடுச்சுன்னா வந்து வண்டியே ஸ்டார்ட் ஆகாதான். ஸோ இதெல்லாம் சேஃபாக பேக் பண்ணணும். எந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சந்தோஷப்படல. ஹெட்லைட் எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஹெட்லைட், இண்டிகேட்டர் இதெல்லாம் சேஃப் பண்ணுறதுக்காக. உடஞ்சிருமா அது ஹோல்டரு? सब्सक्राइब कर दिया, बेल आइकन दबाओ, लाइक करो, शेयर करो और भाई को ज़्यादा से ज़्यादा फॉलो करो और इनका हौसला बढ़ाओ. ஸோ வண்டி பேக் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம பார்சல் ஆஃபீஸ் போயிட்டு வண்டியை புக் பண்ணணும். ஸோ ஃபார்ம் கொடுத்து வண்டியை புக் பண்ணிவிட்டு அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பே பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. இப்போ என் வண்டி பார்த்திங்கன்னா அப்பா பேரில் இருக்குது, என்னோடய பேரில் இல்லை. அதனால் அது கூடவே டாக்குமெண்ட்ஸ் கூடவே ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் நான் வந்து அப்பா கிட்டே எழுதி வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் எழுதி வாங்கின லெட்டர் இருக்குது. அப்பாவோட ப்ரூஃபு, அப்புறம் அவரோட பையன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் லெட்டர் மாதிரி. என்னோடய பையன் தான் வண்டியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி சைன் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அது இப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டில் வந்து எழுதணுமா, எங்கேருந்து எங்கே போகுது, நம்மளோட மொபைல் நம்பர் எழுதணுமா. எழுதி வண்டி ஃப்ரண்ட்டில் அதை வந்து ஒட்டி வைப்பாங்களா இல்லை ஸ்டிச் பண்ணி வைப்பாங்களான்னு தெரியல. அது ஓட்டை இருக்குது. செம்மையாக இழுத்தடிக்கிறாங்க புக்கிங் ஆஃபீஸில். உங்களோட ஒரே தொல்லையாக போச்சு பாஸ். ஒரு 2 மணி நேரம் நிற்க வச்சுட்டானுங்க நம்மளை. கடைசியில் கிடச்சிருச்சு, நமக்கு புக் பண்ணியாச்சு. 3700 ரூபா ஆச்சு பார்சல் போடுறதுக்கு. பேக்கிங்லாம் சேர்த்து 4500 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லக்கேஜ் டிக்கெட் கொடுப்பாங்க. இது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணும்போது இதை காமிச்சு தான் நம்ம கலெக்ட் பண்ண முடியும் பைக்கை. இப்போ இதில் இருக்கிற நம்பர் வந்து வண்டி மேலே மார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதில் இருக்கிற நம்பரை வந்து இதில் மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. கலெக்ட் பண்ணும்போது அதை வச்சு தான் க்ராஸ் ரெஃபர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க வண்டியை. பைக்கை புக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிப் உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஹிட் ஆச்சு. அந்த ஃபீலிங் இருந்தாலும் எங்கள் கிட்டே இப்போ ஹாஃப் டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சும்மா ஜெய்ப்பூரில் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பைக் புக் பண்ணிட்டோம். ஆனால் பைக் ரிசீவ் பண்ணுற ப்ராசஸ் அண்ட் டேமேஜ் இருந்துச்சா இல்லையா, எந்த கண்டிஷனில் வந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.
ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்குதுங்க. ஸோ அதில் தான் சில இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆலு சோலே, அப்புறம் கச்சோரிலே 2 விதமான கச்சோரி இருக்குது. மிளகா பஜ்ஜி, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. மிளகா பஜ்ஜிக்குள்ளே பட்டாணிலாம் போட்டு தராங்க. ஸோ வித்தியாசமான ஸ்டஃபிங் இருக்குது மிளகா பஜ்ஜியில். இதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ராஜஸ்தானில் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்னு இறங்குனீங்கன்னா நிறைய வெரைட்டி, நிறைய புதுவான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய நம்ம ஊர்லேயே நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் அதோட ஒரிஜினல் வேர்ஷன் இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர் டீ உங்களுக்கு தெருவில் தான் கிடைக்கும். என்னதான் டீ கிளாஸ் குட்டியாக இருந்தாலும் டீ சூப்பராக இருக்கும். இது மூங் பாதாம், गाजर काजू தரமாக இருக்கு. बहुत अच्छा. எது மூங்கா காஜரா? ரெண்டுமே. गुलाब जामुन ऐसा है बनाने का, अलग अलग विधि होता है जगह जगह. जिस राज्य में जाओगे वहाँ डिफरेंस मिलेगा हर चीज़. இது மஞ்சள் ஊறுகாய். இது மிளகா अचार है, हल्दी समझते हैं ना, वो 100 रुपीज़. 100. மஞ்சளில் செஞ்ச மஞ்சள் ஊறுகாய் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது மாதிரி மேகாலயில் போகும்போது மிளகா ஊறுகாய் வாங்கினேன். இங்கே இருக்கிற நாகா சில்லியோட ஊறுகாய் வாங்கினேன். பேம்பூ ஷூட் ஊறுகாய் வாங்கினேன். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து மஞ்சள் ஊறுகாய் விற்குது, அதனால இதை வாங்குறேன் நான். ஸோ ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. லக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அவர்கிட்ட ஒரு டாப் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதான் மொத்தமாக 3 லக்கேஜ் நமக்கு. ஒன்று வந்து லேப்டாப் பேக், இன்னொன்று வந்து நம்மளோட சேடல் பேக். ஸோ அதே பேக் மாதிரி இருக்குது. டாப் பாக்ஸில் வந்து ரைடிங் கியர் எல்லாமே இருக்குது. ஸோ அது அவர் கேரி பண்ணுறாரு. ஓகே, பாய் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம். அடுத்து பஞ்சாப் போகலாம். மாஸ்க்லாம் எப்போ ரிமூவ் ஆகுதோ அப்போ வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிடலாம். சூப்பர் மாஸ்க்காக மட்டும்தான் வெயிட்டிங். அவரோட சேனலும் பாருங்கள், லேசி பம் ட்ராவலர். இது வந்து ரோட் வாரியர் ரைட்ஸ் சுரேஷ். இவரும் வந்து ஃபியூச்சர் யூடியூபர் விக்னேஷ் ராமகிருஷ்ணன். இந்த கேட்வே கேலியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இருக்கார். இது வந்து மணிரத்ன வேலு, உங்களுக்கு தெரியும், நம்ம பெங்களூரில் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம கூடவே ட்ரிப் பார்ட்னராக இருக்கார். टाटा जयपुर. ஓகே காய்ஸ், ஸோ 3 days லேட்டர் முந்தா நேற்று வந்து நான் பைக்கை வந்து ட்ரெயினில் புக் பண்ணேன். 30th December 2020. இன்றைக்கி வந்து 1st January 2021. ஸோ அப்ராக்ஸ் 36 hours லேட்டர் ட்ரெயினை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் வந்து ரீச் ஆகிருக்கு பெங்களூர். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு நம்ம பைக்கை வந்து பிக்கப் பண்ண போகிறேன் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. நான் உங்களுக்கு இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸை காட்ட போகிறேன். பைக்கில் ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா அதையும் பார்க்கலாம். மேண்டேட்ரியாக கூட எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பண்ணப்போ ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெசிப்ட். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அடிஷ்னலாக வந்து நம்ம மிரர்ஸ்லாம் கழட்டணும் இல்லையா, ஸோ அந்த மிரர்ஸையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் ஒரு எம்டி பிளாஸ்டிக் பாட்டில், பிகாஸ் பைக்கில் வந்து ஃபியூல் இருக்காது. ஸோ ஃபியூல் ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். கூடவே ஐடி ப்ரூஃப், ஆர்சி புக், ஜெராக்ஸ் மோஸ்ட்லி தேவைப்படாது, டிக்கெட்டே போதும்.
ஸோ இப்போ வந்து நான் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனோட பார்சல் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். வே டு பார்சல் ஆஃபீஸ் இதுதான் வழி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் அசிங்கப்பட்டமே எதுக்கு? அதனால தான் அசிங்கப்பட்டதுக்காக தான். வண்டி இன்னும் அங்கே தான் இருக்குது, இன்னும் லோட் ஆகலான்ட்டாங்க. எப்போ லோட் ஆகும்னு கேட்டதுக்கு பதில் வரலப்பா. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் பல்பு. இப்போ நம்மள புதன்கிழமைக்கு வர சொல்லியிருக்கோம். நான் ஊர்லேயே இருக்க மாட்டேனே வர்றப்போ. எங்கே போகிறேன்? சென்னைக்கு போயிடுவேன் நான். நீ எங்கள் வேஸ்டி தானா? நான் மதுரைக்கு போகலான்னு இருந்தேன். எதுவுமே வேறு எதுவும் லோடு இல்லை அப்படின்னு நானுங்க. நம்ம எழுதுகிற ஒரு ஆள் வந்து எழுதுனானா, ஒன்றரை வந்து எழுதுனானா, அவன்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி நைட்டு போயிடுமா அப்படின்னு. இன்றைக்கி நைட்டே 7:30 மணி ட்ரெயினில் ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி நைட்டே போயிடும், நீங்கள் தான் காலையில் புக் பண்ணிட்டீங்க. போயிடும் லோடு எதுவும் இல்லை அப்படின்னா. இங்கே வந்து கேட்டதுக்கு அந்த வண்டியிலேருந்து ஏற்ற மாட்டாங்க தம்பி, மீன் வண்டியாக தான் வரும். மீன் பார்சல் தான் நிறையா வரும், அதுக்கப்புறம் தான் 2 வீலர் வரும். ஸோ வந்து ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக அப்டேட் ஆகலை. அதனால் வண்டி வந்திருக்குமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு வந்து 100% ஷியூராக தெரியாது. இருந்தாலுமே வந்து ட்ரெயின் ட்ராக் பண்ணதுனால, ட்ரெயின் வந்து ரீச் ஆகிட்டதுனால நாங்கள் யோசித்தோம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் ட்ரெயின் தான் வந்திருக்கு, வண்டி வரல. இங்கே வந்து பார்சல் ஆஃபீஸில் விசாரித்தா இன்னும் வரவே இல்லை, அவங்க அனுப்பவே இல்லை அப்படின்ட்டாங்க. வந்து திருப்பி அடுத்த வாரம் தான் வரணும்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாஸ். இங்கே பார்சல் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்பவே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய டெஸ்கில் உட்காந்துருக்கவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து பார்சல் புக்கிங் ஆஃபீஸே வந்து ஒரு 2 மணி நேரம் புக் பண்ணாங்க 3 வண்டிக்கு. ஆமாம், நிறைய எழுத்தடிச்சாங்க எங்களை. அதே டைமில் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பெங்களூர் டு டெல்லி, டெல்லி டு பெங்களூர் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் டைமுக்கு வந்திருக்கு வண்டி, டைமுக்கு போய் சேர்ந்துருக்கு. மற்ற நான் சண்டிகர் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ ஜெய்ப்பூர், எல்லாமே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல விஷயம் வந்து நமக்கு காண்டாக்ட் இருக்குது. இப்போது இங்கே பார்சல் ஆஃபீஸ் நம்பர் இருக்கிறதுனால கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இப்படி கால் பண்ணி தான் கேட்டுட்டு வர வேண்டியது இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பார்சல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த பார்சல் ஆஃபீஸோட புக்கிங் ஆஃபீஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஜெய்ப்பூரில் கேட்டதுக்கு யாரும் இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. பட் அட்லீஸ்ட் நீங்கள் பெங்களூர்லேருந்து டெல்லியிலேருந்து நினச்சிங்கன்னா அங்கே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட அந்த புக்கிங் ஆஃபீஸ் நம்பர் கேட்டுக்கோங்க. அவங்க தந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டே 6. நான் வந்து இப்போ திருப்பி பார்சல் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். நம்ம பைக் வந்துருச்சு அப்படின்றது மெசேஜ் வந்தது. பார்சல் ஆஃபீஸ்லேருந்து காலும் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவசரமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா 6 மணிக்கு மூடிடுவாங்க பார்சல் ஆஃபீஸ். டைம் வந்து 5:45. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் செம்மையாக. அதுவும் ஒர்க்கிங் டே வேறு, அதனால் கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக போயிட்டுருக்கேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Go there, sir will give a number. Okay. You bring that. ஸோ இந்த கவுண்டர்லேருந்து நான் ஒரு நம்பர் வாங்கிட்டு வாங்க, அந்த கவுண்டர்லேருந்து ஒரு நம்பர் வாங்கிட்டு வாங்க, அதான் பண்ணிகிட்ருக்காங்க. Write name, address, phone number, give it to sir. Okay. இப்போ வண்டி வந்து நமக்கு அன்பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு 100 ரூபா அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம கேட் பாஸ் கிளியர் பண்ணிட்டு போக வேண்டியது தான். வண்டியில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஹெவியாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. பெயிண்ட் போயிருக்குங்களாம். லோட் பண்ணுற மாதிரி வண்டி வந்து அவசரத்தில் நான் வரும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். பார்சல் ஆஃபீஸ் சீக்கிரம் மூடிடுவாங்கன்ட்டு நான் அவசரமாக வந்துட்டேன். பெட்ரோல் வந்து எடுத்துகிட்டு வரல. அண்டு இங்கேருந்து பெட்ரோல் வந்து 1 கிலோமீட்டரில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பெட்ரோலுக்கு பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு. பக்கத்தில் பிளாக்கில் பெட்ரோல் விற்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இவங்களோட கேட் பாஸ் கொடுக்குற இடத்துலையே பெட்ரோல் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். அதை பிளாக்கில் தான் விற்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட். வீட்டுக்கு போகலாம்.
The seasons come and they go, but I hope you know that I